ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 64. சம்பாதியிடம் இருந்து சீதாதேவி இலங்கையில் இருப்பதாக உறுதியான செய்தியை அறிந்த வானரர்கள் இதுவரை தங்களை பீடித்திருந்த கவலைகளையும் மனச்சோர்வையும் மறந்து அப்படியே சந்தோஷத்துல ஆழ்ந்துட்டா. அவர்கள் எழுப்பிய ஆரவாரம் அப்படியே அந்த கடற்கரையையே அதிர பண்ணியது. சீதையை கண்டுபிடிக்கும் வழி இப்போது தங்களுக்கு திறந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல எழுந்தது. அவ எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட தென் திசையில் முன்னேறி கடைசியில பெருங்கடலின் கரையை அடையறா. ஆனால் அங்கே அவர்களை எதிர்கொண்ட காட்சி வியப்பையும் அச்சத்தையும் தான் ஏற்படுத்தியது. அவர்களின் கண்முன் பறந்து விரிந்திருந்த கடல் ஒரு எல்லையற்றதாக தோன்றியது. அது பூமியின் எல்லைகளை தாண்டி ஆகாசத்தோடு ஒன்று இருப்பது போல தெரிஞ்சது. சில இடங்களில் கடல் அமைதியாக உறங்குவது போல் இருந்தது. சில இடங்களில் அலைகள் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடுற மாதிரி இருந்தது. வேறு சில இடங்கள்ல மலை உயரத்துக்கு எழுந்த பேரலைகள் அச்சத்தை கொடுத்தது. எண்ணற்ற கடல் உயிரினங்கள் நீரில் உலவித்து, சிலவற்றின் உடல்கள் மலை போல பெரியதாகவும் சிலவற்றின் வாய்கள் அகன்று கிடப்பதாலும் அது பார்க்கறதுக்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருந்தது. பாதாள உலகத்தைச் சேர்ந்த அதிசயமான உயிரினங்களும் அர்க்க சக்திகளும் அந்த கடலின் ஆழங்கள்ல இருப்பதாக தெரிஞ்சது. இதையெல்லாம் பார்த்த வானரர்கள் திடீர்னு அப்படியே சத்தம் போடாம அமைதியாயிட்டா. இதுவரை உற்சாகமாக இருந்த மனங்கள் மறுபடியும் கவலையில மூழ்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த கடலை எப்படி கடக்கிறது? சீதாதேவியை எப்படி அடைவது? நம்மால் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுமா? இது போன்ற கேள்விகள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எழுந்தது. சில நேரங்கள்ல வெற்றிக்கான வாயில் திறந்து விட்டது அப்படின்னு தோணும். அதே நேரத்துல அதைவிட ஒரு பெரிய சோதனை கண்முன் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது. அந்த நிலைதான் இப்பொழுது அவர்களுக்கு. அந்த படையெல்லாம் மனம் தளர்ந்து நிற்பதைக் கண்ட அங்கதன் அவர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சான். அவன் வாலியனுடைய மகன் அல்லவா, வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவன். தன் முன்னோர்களைப் போல தலைமையிலும் நல்ல தன்மை உடையவன். அவன் அனைவரையும் பார்த்து மனச்சோர்வில் மூழ்காதீர்கள். மனச்சோர்வு எல்லாத்தையுமே அழிக்கும் ஒரு மிகப்பெரிய பகைவன். கோபமுற்ற பாம்பு ஒரு சிறு குழந்தையை விழுங்குவது போல மனச்சோர்வு மனிதனின் அறிவையும் வீரத்தையும் அழிச்சுடும். வீரமாக செயல்பட வேண்டிய நேரத்துல தளர்ந்து போயிட்டா அவனுடைய வலிமையும் திறமையும் பயனில்லாம போயிடும் அப்படின்னு அங்கதன் சொல்றான். அவனுடைய வார்த்தைகள் உண்மையாகத்தான் இருந்தது. ஏன்னா வீரனின் தோல்வி எதிரியால் ஏற்படுவதற்கு முன் அவனுடைய மனத்திலேயே ஏற்பட்டு விடுகிறது. மனம் உடைந்து விட்டால் வலிமையினால் பயனில்லை, அறிவினாலும் பயனில்லை. இப்படி அங்கதன் வானரர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் மேற்கிலே மறைஞ்சுட்டான். இருள் வந்துடுத்து. கடற்கரையில் வீசிய காற்று குளிர ஆரம்பிச்சது. வானரர்கள் அங்கேயே தங்கி அன்னைக்கு ராத்திரியா கழிச்சா. அடுத்த நாள் காலம்பர மறுபடியும் எல்லாரும் ஒன்னா கூடினா. அங்கதனும் அனுபவமிக்க முதிய வானரர்களும் சேர்ந்துண்டு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சா. அந்த பெரும் வானரப்படை அங்கதனை சுத்தி அப்படியே நின்று இருந்தது. அது தேவர்களின் அரசனான இந்திரனை சுற்றி நிற்கும் தேவர் படைகள் போல இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த நேரத்துல அனைவருடைய மனத்திலும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. அது என்ன கேள்வி? இந்த கடலை யார் தாண்டுவா? இதுதான் கேள்வி. அங்கதன் எல்லாரையும் பார்த்து, நம்மில் யார் இந்த 100 யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டி இலங்கையை அடைய முடியும்? யார் சீதாதேவியின் செய்தியை நன்னா தெரிஞ்சுண்டு மறுபடியும் திரும்பி வர முடியும்? யாருடைய திறமையால் நாம் மறுபடியும் நமது வீடுகளுக்கும் குடும்பத்தினரிடமும் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல முடியும்? யாருடைய துணையால் ராமனையும் லக்ஷ்மணனையும் சுக்ரீவனையும் மகிழ்ச்சியோடு நாம சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மறுபடியும் சொல்றான், இந்த கடலை தாண்டக்கூடிய திறமை உடையவர் யாராயினும் அவர் நம்மை அச்சத்திலிருந்து விடுவிப்பார் என்று அவர் நமக்கு உயிர் கொடுப்பவருக்கு சமமானவர் அப்படின்னா. அங்கதனோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்க ஒரு ஆழ்ந்த அமைதி. யாரும் வாய திறக்கல. ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை மனசுக்குள்ள அளந்து பார்த்துக்கிறார். தங்களால எவ்வளவு தூரம் தாவ முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா. அந்த மௌனத்தை உடைத்து மறுபடியும் அங்கதன் பேசுறான்.
நீங்கள் எல்லாரும் உயர்ந்த குலத்துல பிறந்தவா, உலகம் போற்றும் வீரர்கள், எந்த காரியத்திலும் தயங்குபவர்கள் அல்ல. அதனால உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய வலிமை எவ்வளவு அப்படிங்கறத நல்ல திறந்த மனசோட சொல்லுங்கோ. நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த காரியத்தை நிறைவேற்றணும். அந்த வார்த்தைகள் வானரர்களின் உள்ளங்கள்ல ஒரு புதிய சிந்தனையை உண்டாக்கிட்டு, இப்போது அவர்கள் பயத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கல, தங்கள் திறமையை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா. சீதாதேவியை அடைய வேண்டிய பாதை இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் அந்த பாதையை திறக்கப் போகும் வீரன் யாரோ அவர் விரைவிலே முன்னே வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவ எல்லாருடைய மனசிலும் இருந்தது. கடற்கரையில் வீசிய காற்றும், எழுந்து விழுந்த அலைகளும், முடிவற்ற அந்த நீலக் கடலும் ஒரு மகத்தான நிகழ்ச்சிக்காக காத்திருப்பது போலத்தான் தெரிந்தது. ராமகாரியம் இப்போது ஒரு புதிய திருப்பு முனையை அடைந்திருக்கிறது அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்றார். வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடைவதற்கு முன் பெருங்கடல் போன்ற தடைகள் முன்னாலத்தான் வந்து நிற்கும். அந்த நேரத்துல மனச்சோர்வு வர்றது இயல்புதான். ஆனால் மனம் உடையாமல் தன் சக்தியை உணர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறணும். நல்ல தலைவன் பிறருக்கு தைரியத்தை தருவான். உண்மையான பக்தன் தன் திறமையை இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பான். மனச்சோர்வை வென்றவன்தான் வெற்றியையும் இறை அருளையும் அடைய முடியும். ராமகாரியத்தில் நடந்தது போல இறைவனின் பணியில் முயற்சி செய்பவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழியும் வீரனும் தோன்றுவான் அப்படின்னு சொல்லி இந்த 64வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 65வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.